நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பேரனும் நடிகருமான துஷ்யந்த் தன்னோட மனைவியான அபிராமியை பார்ட்னராக வச்சு ஈசன் புரொடக்ஷன் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியை நடத்திட்டு வந்தார். கம்பெனி மூலமாக ஜகஜால கில்லாடி அப்படிங்கிற படத்தை தயாரிச்சிருந்தாரு. அந்த படத்தில் விஷ்ணு விஷால், நிவேதா பெத்ராஜ் ஆகியோர் ஹீரோயினியாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் கம்பெனியிலேருந்து 3,74,75,000 கடன் வாங்கியிருக்காங்க. இந்த கடனை 30% வட்டியோட திருப்பி கொடுக்கறதா துஷ்யந்த் அண்ட் அவங்களோட மனைவியான அபிராமி 2 பேரும் உறுதியளிச்சு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. ஆனா வாங்கின கடனை வட்டியோட அவங்களால கட்ட முடியல. இந்த விவகாரத்தை தீர்வு காண்ற வகையில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஓய்வு பெற்ற நீதிபதியான ரவீந்திர மீடியேட்டரா நியமிச்சு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டு இருந்துச்சு. இந்த உத்தரவின் பேர்ல விசாரணை நடத்திய ரவீந்தர் கடன் தொகையை வட்டியோட சேர்த்து 9,02,40,000 ரூபாயை வசூலிக்க ஏற்றவாறு ஜகஜாலி கில்லாடி படத்தோட அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்குமாறு கடந்த 2024 மே மாதம் உத்தரவிட்டிருந்தாங்க. அந்த ஜட்மெண்ட் படி பணத்தோட அனைத்து உரிமைகளையும் வழங்க கோரிய போது படம் இன்னும் முழுசா கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சிவாஜி கணேசனோட வீட்டை ஏலத்தில் விடுறதுக்கோ ஜப்தி செய்யறதுக்கோ தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் கம்பெனி சார்மா ஹைகோர்ட்ல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி பதில் மனு தாக்கல் செய்ய ஈசன் புரொடக்ஷன் கம்பெனி தரப்புல இருந்து அவகாசம் கேட்கும்போது இதுவரைக்கும் பதில் மனு தாக்கல் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட வீட்டை ஜப்தி பண்றதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் இந்த உத்தரவு குறித்து சம்பந்தப்பட்ட சர்பதிவாளர் அலுவலகத்துக்கு தகவல் தெரிவிக்கும் அப்படின்னு நீதிபதி ஜட்மெண்ட் கொடுத்திருக்காரு.